தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஹரியானா மாநிலம் பரிதாபாத் மாவட்டம் பல்லப்கர் பகுதியை சேர்ந்தவர் 30 வயதான ஜத்தின் மங்களா. இவர் அதே பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படித்து வரும் 17 வயது மாணவி ஒருவரை ஒருதலைபட்சமாக காதலித்து வந்துள்ளார். ஆனால் மாணவிக்கு இதில் விருப்பமில்லை. மாணவியை ஜத்தின் மங்களா நூலகத்தில் வைத்து சந்தித்துள்ளார். அப்போது இருந்தே மாணவியிடம் தான் உன்னை காதலிப்பதாக கூறி வந்திருக்கிறார். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த மாணவி ஜத்தினின் தொடர் டார்ச்சரில் இருந்து தப்பிக்க வழக்கமாக செல்லும் நூலகத்திற்கு செல்வதை நிறுத்திவிட்டு வேறு நூலகத்திற்கு சென்று வந்திருக்கிறார். ஆனாலும் ஜத்தின் மங்களாவின் டார்ச்சர் குறைந்தபாடில்லை. பார்க்கும் இடத்திலெல்லாம் மாணவியை பின்தொடர்வது என்று அவரது நடவடிக்கைகள் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த மாணவி இந்த விவகாரத்தில் தனது பெற்றோரிடம் கூறியிருக்கிறார். உடனே அவரது பெற்றோர் ஜத்தின் மற்றும் அவரது தந்தையை அழைத்து பேசியிருக்கின்றனர். அப்போது தவறு நடந்துவிட்டது, என்னை மன்னித்து விடுங்கள், இனி மாணவியை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று ஜத்தின் மங்களா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பிரச்சனை முடிந்தபாடில்லை. மீண்டும் ஜத்தின் மங்களா மாணவியை பின்தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் மாணவி கண்டுகொள்ளாமல் தவிர்த்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஜத்தின் மாணவியை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் 3ஆம் தேதி மாலை மாணவி நூலகத்திற்கு சென்றுவிட்டு தனது சக தோழிகள் இருவருடன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது தெருவில் ஒரு ஓரமாக சாலையில் நின்று கொண்டிருந்த ஜத்தின் மாணவி கிட்ட நெருங்கியவுடன் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டுள்ளார். அப்போது மாணவியும் அங்கிருந்து எவ்வளவோ தப்பிக்க முயன்றுள்ளார். ஆனால் முடியாமல் அவரது உள்ளங்கை மற்றும் தோள்பட்டையில் குண்டுகள் பாய்ந்தன. இதனால் மாணவி அலறி அடித்துள்ளார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் துப்பாக்கியை தூக்கி வீசிவிட்டு தப்பியோடியுள்ளார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் மாணவியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நாட்டு துப்பாக்கியை கைப்பற்றினர். மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய ஜத்தின் மங்களாவை தேடி வருகின்றனர். காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியை 30 வயது இளைஞர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.